கலிபோர்னியால உள்ள ஒரு லேபரட்டரியில சயின்டிஸ்ட் பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது டைமண்ட் அன்வீல் எனும் டூலை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரீமான பிரஷரை கொடுக்குறாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது கொடுக்கப்பட்ட பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பிரஷரை விட 100 மடங்கு அதிகமான பிரஷர். பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது எக்ஸ்ட்ரீம் பிரஷரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தின்னான கோல்டு பிளேட்டை சயின்டிஸ்ட் பயன்படுத்துறாங்க. ஏன் கோல்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு தங்கம் எதனோடும் வினை புரியாது, அதனால கோல்டை பயன்படுத்துறாங்க. ஆனால் சுமார் 3500 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் மற்றும் எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல கோல்டு ஹைட்ரஜனுடன் கம்பைண்ட் ஆகி தங்கம் ஹைட்ரஜனுடன் இணைந்து சாலிடான கோல்டு ஹைட்ரேட் உருவாயிருக்கு. அப்படி உருவான சாலிடு கோல்டு ஹைட்ரேட் தங்கத்துக்குள்ள ஹைட்ரஜன் ஃப்ளூயிட் போல ஃப்ளோ ஆகுது. அதனால தங்கம் மின்சாரத்தை கடத்தும் தன்மையை, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தன்மையை பெற்றிருக்கு. இந்த மொத்த ரிசர்ச்சும், அதாவது பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது எக்ஸ்ட்ரீம் பிரஷர் மற்றும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கொடுக்கும் போது அது நேரம் எப்படி உருவாகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது சயின்டிஸ்ட் இந்த கோல்டு ஹைட்ரேட் உருவாயிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவித்தார்.